இதுதான் பீச் ஃப்ரூட்டு. இந்த ட்ரீ வச்சு 4 இயர்ஸ் ஆகுது. செகண்ட் இயர்லேருந்தே பழங்கள் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெரைட்டி பேர் பார்த்திங்கன்னா ட்ராபிக் பியூட்டி. இந்த வெரைட்டியோட ஸ்பெஷாலிட்டி நிறைய காய்கள் வந்து வரும், பழங்கள் வரும். பீச் பார்த்திங்கன்னா வின்டர்லேயே வந்து பூக்கள் ஃபஸ்ட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து பூ வரும், அதுக்கப்புறம்தான் இலைகள் வந்து வரும். இதோட பூ வந்து பிங்க் கலரில் அழகாக இருக்கும், ஒரு செரி பிளாஸம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. மே மாதம்லாம், மே மந்த்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப பெரிய பழமாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருக்கும். இது வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். இது இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா பயங்கர ஜூஸியாக இருக்கும். ரைப் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால வந்து பெஸ்டிசைடு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல இல்லையா, அதனால் பூச்சி தொல்லைகள் கொஞ்சம் இருக்குது. அதர்வைஸ் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரே டைமில் எல்லாம் பழுத்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுது. ஒரு நாள் விட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 பழங்கள் வந்து கீழே விழுந்து வீணாயிடுச்சு. டெய்லி பறிச்சுட்டே இருக்கணும். பறிச்சும் ஸ்டோர் பண்ணவும் முடியல. கொஞ்சம் பழுத்ததுக்கப்புறம் பறித்து வச்சா சீக்கிரம் வீணாகிடுது. காயாக இருக்கிறப்பவே பறிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ இந்த தடவை வந்து 100 பழங்கள் வீணானாலும் அதுக்கு ஒரு பெரிய டோட் பாக்ஸ் நிறையா இப்போ கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இந்த மந்த் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெஷலி பீச்சுக்கு வந்து ஃபெஸ்டிவலே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் இதுதான் லாஸ்ட் ஹார்வெஸ்ட்டு. ஹாப்பி கார்டனிங்.